ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேன்வால ஏஐ டியூட்டோரியல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்கோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரிவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அந்த கேன்வா ஏஐ டியூட்டோரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் கேன்வாவோட ஹோம் பேஜ். நம்ம லாகின் பண்ணதும் நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தான் வந்து விரிவாகும். ஸோ இதில் வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து அதாவது அவைலபிள்ஸில் இருக்கும். ஓகேவா, ப்ரீவியஸாக பண்ண டெம்ப்ளேட்ஸும் சரி, கேன்வா சஜஸ்ட் பண்ணுற டெம்ப்ளேட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக நிறையாவே இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கேன்வா ஏஐ டியூட்டோரியல்ஸ். ஓகே, இதில் தான் இதோட ஷார்ட்கட் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இங்கே சைட் பாரில் லெஃப்ட் சைட் பாரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ரெண்டில் எது வேணுமோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த கேன்வா ஏஐ நம்ம கிளிக் பண்ணதும் இங்கே லாட்ஸ் ஆஃப் சஜஷன்ஸ் வந்து நமக்கு காட்டும். எந்த மாதிரினா டிசைன் ஃபார் மீ, அதாவது உங்களுக்கான டிசைன்ஸ் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன்ஸ் வந்து அது பண்ணி தரும். செகண்ட் ஒன் கிரியேட் அன் இமேஜ். நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நம்ம அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இமேஜாக ஜென்ரேட் பண்ணி அதை வந்து கொடுக்கும். அண்ட் தென் வந்துட்டு கிரியேட்டட் டாக்குமெண்ட். இப்போ நமக்கு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் இல்லை ப்ரெசன்டேஷன் ஃபார்மெட்டில் ஏதாச்சும் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட ப்ராம்ப்டே நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கோட் ஃபார்மே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கான கோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நியூவாக வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டட் வீடியோ கிளிப். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நம்ம இந்த பார்ட் 1ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய நான் லேர்ன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நிறைய புதுசாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டிசைன் ஃபார் மீ அதுக்கு நான் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அதாவது ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். டெம்ப்ளேட் ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான டிசைன்ஸ் இங்கே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை நம்மக்கிட்ட ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட ப்ராம்ப்ட்டுக்கு ரிலேட்டடாக வச்சு நம்ம கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வச்சு நமக்கு இன்னொரு டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இல்லை நம்மளால டெக்ஸ்ட் பண்ண முடியலை, ப்ராம்ப்ட் எதுவும் எடுக்க முடியலை அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது இங்கே நம்ம வாய்ஸ் நோட்டில் கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராம்ப்டில் போனால் ப்ராம்ப்டில் எடுத்து ஏதாச்சும் டிசைன் ஃபார்மில் ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம அதில் எந்த மாதிரி நமக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ லாட்ஸ் ஆஃப் டிசைன் ஃபார் மீல நான் ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிசைன் ஃபார் மீ மாடர்ன் ட்ரெஸ்ஸிங் வித் எ ப்ரொஃபஷ்னல் லேஅவுட் வித் ப்ளூ டோன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து நான் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமில் லேஅவுட் வந்து ப்ளூ டோன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டிசைன் ஃபார் மீ நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கான டெம்ப்ளேட் நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கிளிக் பண்ணால் போதும், நமக்கான ப்ராம்ப்ட் இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் வரும். ஸோ நம்மளோட ரெஸ்யூம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரெஸ்யூம் இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். ஓகே, ஓ சம்திங் வென்ட் ராங் ஆன் மை சைட், திங்ஸ் அண்ட் ட்ரை அகைன் லேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து காட்டுது. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ என்னன்னா டிசைன் ஃபார் மீ அ வெட்டிங் இன்விடேஷன் கார்டு ட்ரெடிஷ்னல் வித் கோல்டு ஆசன்ஸ். ஸோ ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான வேல வந்து நம்மக்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இது எப்படி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம், லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க,
லாட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் ரிலேட்டடாக நமக்கு லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் டிசைன்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் நமக்கு மோர் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம மோர் டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இன்னும் அதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுமா அப்படின்னும் கேட்குது, அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை விண்டேஜ் கலர்ஸில் வேணுமா அப்படின்றதும் கேட்குது. இல்லை இதுலேயே நம்மளே இதுக்காக ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, ஐ மீன் நம்மளே இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணிக்கணுமா அப்படின்னாலும் நம்மளே இங்கே கிரியேட் கேன்வா எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நம்மளோட எடிட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளாரே நம்ம போகலாம். அதே சேம் கண்டென்ட் நம்ம இங்கே கொடுத்துட்டு கீழே இருக்க சஜஷன்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் ஆகுதுன்னு நம்மளே பார்ப்போம் கேன்வா மூலயமா. ஓகே, நான் இந்த நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ நிறையா டிசைன்ஸ் வந்து நம்ம கிட்ட காட்டுது. இதில் நமக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இதையே நம்ம எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்டல் கலர்ஸில் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பேஸ்டல்ஸ் கலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு என்ன வேணும், இல்லை நமக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் ரெக்வயர்மெண்ட் இருக்கா அப்படின்றதும் நம்ம இங்கேயே வந்து டெக்ஸ்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் டெக்ஸ்டில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கல அப்படின்னா வித் சாம்பிள் ஃபேமிலிஸ் அப்படின்னு கொடுக்கலாம். வித் ஃபேமிலிஸ்னு மட்டும் நம்ம கொடுப்போம். ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம கொடுப்போம். இந்த ஃபேமிலியோட சேர்த்து வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ரிலேட்டடாக தான் நமக்கான இமேஜஸ் வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ வெட்டிங் இன்விடேஷன் ஜஸ்ட் ஃபேமிலிஸ்னு கொடுத்தப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதாவது கண்டென்ட் மட்டும் இந்த ஃபேமிலிக்காக இன்வைட் பண்ணது அப்படின்னு கொடுத்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் வந்து சேம் டிசைன்ஸாக தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது மாதிரி மோர் டிசைன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து ரிமூவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் டிசைன்ஸில் பேக்ரவுண்டில் பாய் அண்ட் கேர்ள் முஸ்லீம் வெட்டிங் கேர்ள் அண்ட் பாய், தென் இதே சேம் கண்டென்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் இது ஒன்று இருக்கு வித் பிக்சர்ஸ் ஆஃப் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ். ஸோ இதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபன் அண்ட் ஃபில் வித் ஃபேமிலியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த இமேஜஸ் பாருங்க. ஸோ இதில் நமக்கு எதுவும் எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளே இங்கே வந்து யூஸ் கேன்வா எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டச் மாடிஃபை பண்ணணுன்னாலும் நம்ம இந்த இடத்துல இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ப்ரைமரி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் காம்பினேஷன்ஸ் கலர்ஸ், காம்பினேஷன்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை விட நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ நம்மளோட விஷஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதையுமே இந்த கேன்வா ஏஐ நமக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஏஐயா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இது பார்க்கலாம் அப்படின்னா கிரியேட் அன் இமேஜ். ஒரு இமேஜை எப்படி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு ப்ராம்ப்ட் மூலயமா ஒரு இமேஜ் நமக்கு எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்வா ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல இது நம்ம வந்து இன்டூ பண்ணிடலாம். ஓகே, இன்டூ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் நம்ம சூஸ் பண்ணுறோம். கிரியேட் அன் இமேஜ் எந்த ஸ்டைலில் வேணும்னு கேட்குறாங்க, சினிமேட்டிக் கான்செப்ட்லையா இல்லை க்ரியேட்டிவா இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் 3D ரெண்டர். ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு ஸ்மார்ட்டான இதில் வேணும்னு சொல்லிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த மாதிரி வீடியோ ரேஷியோவில் வேணும், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, இல்லை மொபைல் ஃபீடிங்கில். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரேஷியோவில் வேணுமோ நம்ம அந்த ரேஷியோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரேஷியோ நான் வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கிரியேட் இமேஜ் மாடர்ன் முஸ்லீம் பிரைட் இன் ட்ரெடிஷ்னல் அட்டைர், சாஃப்ட் லைட்டிங் அண்ட் எலகன்ட் பேக்ரவுண்ட். ஓகே, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம என்டர் கொடுத்துடலாம், சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு.
எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். யுவர் இமேஜஸ். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்னா எடிட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இதுவே ரெக்குவயர்மெண்ட் ஓகேவா இருக்கு அப்படின்னாலும் நம்ம இதை வந்து அப்படியே விட்டுலாம். எடிட் பண்றதா இருந்தாலும் அது நம்மளோட இஷ்டம். ஸோ எடிட் ஆப்ஷன் நீங்க பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க பேக்ரவுண்ட் கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணி பார்க்கறது, ஸோ இல்லை சேம் இதுலேயே இந்த ஃபோட்டோ கலர்ஸ்லேயே நமக்கு ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கறது. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு ப்ரைடு மேக்கப் பிரைட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரைட் லுக்கிங்ல ஏதாச்சும் ஒரு சன்செட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் கேசி ஹோம் ஆஃபீஸ் வித் லேப்டாப், காஃபி மக் அண்ட் க்ரீனரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராம்ப்டை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மூலமா நமக்கு எந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல அதே சேம் ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு சேம் அதே ஸ்மார்ட்னால சினிமேட்டிக் கான்செப்ட்ல நம்ம கொடுத்து பார்ப்போம். இந்த ஒரு ப்ராம்ப்டுக்கு எந்த மாதிரி சினிமேட்டிக் மூலியமா ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. கீழே வருது, எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சினிமேட்டிக் கான்செப்ட்ல. இங்க பாருங்க, ரொம்பவே கியூட்டா வந்து வந்திருக்கு நமக்கு. ஓகேவா, ஒரு சினிமேட்டிக் கான்செப்ட்ல இதுல நம்ம டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம எடிட் இமேஜ் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த சினிமேட்டிக் கான்செப்ட்ல இல்லாம ஒரு கிரியேட்டிவ் கான்செப்ட்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம இது வந்து அகைன் இதை கிளிக் பண்ணிட்டு சேம் ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு இன்னொரு இமேஜஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன், அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் பாருங்க எவ்வளோ கியூட்டா வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கிட்ட காட்டியிருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு சினிமேட்டிக் லுக்ல கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கிரீனரி ஷோ அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து லுக்ல கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் அ டாக்குமெண்ட். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் மூலயமா எப்படி நம்ம, அதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், இல்லை வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல நம்ம கொடுத்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தோம்னா நமக்கான டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எல்லாத்தையும் நம்ம erase பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போவோம். ஸோ அதுக்கு பிஃபோர் நான் என்ன பண்ணுவேன்னா, கிரியேட் அ டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம். எந்த டைப்பில் வேணும்னு கேட்கும். பிளாக் போஸ்டில் வேணுமா, இல்லை சம்மரியாக வேணுமா, இல்லை அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்காக வேணுமா, இல்லை ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக ஒரு இது வேணுமா, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் இருந்தால் போதுமா. ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் சஜஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்கும். அது ரிலேட்டடாக நமக்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா, ஒரு ஸ்டோரி பேஸ்டில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இந்த ப்ராம்ப்டை. ஓகே, இப்போ வந்து கிரியேட் வீக்லி கண்டென்ட் கேலண்டர் ஃபார் இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் ஆர் ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டெம்ப்ளேட்டை எப்படி ஒரு ஸ்டோரியாக கொண்டு போகலாம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்டுதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன், இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருது அப்படின்றத நம்ம லைவாக நம்ம இப்போ பார்க்கலாம். டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, நமக்கான ஃப்ரீலான்ஸ் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி வந்து பெனிஃபிட்ஸ், அதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்று போடுறாங்கன்னா அது எந்த மாதிரி இருக்கலாம், அது எந்த பாத்வேல போகலாம், எந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் நம்ம கிட்ட வந்து கொடுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அதோட மாரல் என்ன, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
எடிட் கொடுத்தோம் அப்படின்னாலே எடிட்குள்ளே போயிடும். இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஸ்பெல்லிங்ஸ் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடிட்டபிள் ஃபார்மேட்டில் தான் இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 டைப்பில் நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட் அன் இமேஜ் வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட் அன் இமேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் ஃபார் மீ, அதாவது எனக்கான டெம்ப்ளேட்ல வந்து எனக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து பண்ணு, இந்த 3 டைப்ஸ் ஆஃப்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய க்ரியேட்டிவ் ஏஐயில் நம்மக்கிட்ட நிறையா ப்ராம்ப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி சஜஷன்ஸுமே இங்கே நிறையா இருக்குது. கோட் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், தென் வீடியோ கிளிப் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம ஜிப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வியூ ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.